ஆஃப் 15. நம்ம எல்லாருக்குமே குரோர்பதி, ஒரு கோடீஸ்வரன் அப்படின்றத பத்தி நிறைய கனவுகள், நிறைய ஆசைகள். அது எப்படி நம்ம அடையிறது, அது ஒரு பெரிய இலக்கு. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு 1.2 பில்லியன் மக்கள் எல்லாருக்குமே என்ன ஒரு பினான்சியல் ட்ரீம் இல்ல கோல் இருக்கும்னாக்கா, எப்படியாவது அந்த ஒரு குரோர்பதி அடையணும்னு. சோ அது எப்படி நம்ம சுலபமா அடையலாம்? திரும்பவும் சொல்ற, சுலபம் அந்த வார்த்தையை நோட் பண்ணுங்க. நீங்க ரூல் ஆஃப் 15, இந்த ரூலை நீங்க ஃபாலோ பண்ணும்போது அந்த குரோர்பதி அப்படி எண்ணக்கூடிய அந்த ஒரு ட்ரீம், அந்த ஒரு கோலை எப்படி நம்ம ஒரு சீம்லெஸ் சுலபமா பார்க்கலாம். இந்த ரூல் ஆஃப் 15 அதை எப்படின்னாக்கா, ஒரு மாசமும் 15,000 நீங்க SIP அப்படின்ற ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் பிளாட்ஃபார்ம்ல இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் 15% க்ரோ ஆகுதுன்னு ஒரு அசம்ஷன்ல பாத்தீங்கன்னா, 15 வருஷத்துல நீங்க கட்டி இருக்கக்கூடிய காசு பாத்தீங்கன்னா 27 லட்சம் ரூபாய். ஆனா உங்க மெச்சூரிட்டி அமௌண்ட் 15 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னாக்கா 1 கோடி ரூபாய். இதே இந்த ரூல் ஆஃப் 15 எடுத்துட்டு ரூல் ஆஃப் 30 ஒண்ணு இருக்கு. இந்த ரூல் ஆஃப் 30 பாத்தீங்கன்னாக்கா இதே 15,000, இதே 15% ரிட்டர்ன்ஸ். ஆனா நீங்க 30 வருஷத்துக்கு கட்டுறீங்கன்னு வச்சுக்கலாம். 30 வருடம் ஒரு பெரிய ஒரு லாங் பீரியட் இருந்தாலும் நீங்க 30 வருஷத்துக்கு தொடர்ந்து கட்டுறீங்கன்றத வச்சுக்கலாம். அப்படி நீங்க கட்டினீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் 10 கோடி ரூபாய். 15 வருஷத்துல 27 லட்சம் ரூபாய் 1 கோடி ஆகுது. அதே நீங்க 30 வருஷம் கட்டுறீங்கன்னாக்கா நீங்க கட்டக்கூடிய அமௌண்ட் பாத்தீங்கன்னா 54 லட்சம் தான். ஆனா அந்த 54 லட்சம் ரூபாய் 10 கோடி ஆகுது. இது எப்படி இந்த எக்ஸ்போனென்ஷியல் ரிட்டர்ன்ஸ் வருதுன்னு பாத்தீங்கன்னாக்கா, இதுக்கு பேர் தாங்க பவர் ஆஃப் காம்பவுண்டிங். இந்த ரிச் அண்ட் சக்சஸ்ஃபுல் பீப்புளுக்கோ ஆர்டினரி பீப்புளுக்கோ ஒரே ஒரு வித்தியாசம் தாங்க இருக்கு. அந்த ரிச் அண்ட் சக்சஸ், இந்த தொழிலதிபர்கள், பணக்காரர்கள், அவங்களுக்கு இந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங் அதை நல்லா லிவரேஜ் பண்ணிப்பாங்க. அவங்க அந்த ஒரு காசை they allow it to grow. உங்களுக்கு நான் 2 ஆப்ஷன் கொடுக்கிறேன். முதல் ஆப்ஷன் 1 ரூபாய். ஆனா அந்த 1 ரூபாய் நெக்ஸ்ட் 31 டேஸ்க்கு அப்படியே டபுள். இன்னைக்கு 1 ரூபாய்னா அது 2 ரூபாய், நாளைக்கு 2 ரூபாய்னா நாளைக்கு அது 4 ரூபாய். அது மாதிரி 31 நாட்களுக்கு அது என்ன ஆகும்னா டபுள் ஆயிட்டே போகும். அந்த ஆப்ஷனை நீங்க சூஸ் பண்ணுவீங்களா? இல்ல டைரக்டா உங்க கையில 1 கோடி ரூபாய் கொடுத்துறேன், அந்த ஆப்ஷனை நீங்க சூஸ் பண்ணுவீங்களா? இட்ஸ் a tricky question. நிச்சயமா மோஸ்ட் ஆஃப் த பார்ட்டிசிபென்ட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, அவங்க எப்பவுமே அந்த 1 கோடி ரூபாய் தான் தேர்ந்தெடுப்பாங்க. எதற்காகனாக்கா, அந்த 1 கோடி ரூபாய்க்கு அந்த ஃபேஸ் வேல்யூன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மதிப்பு ரொம்ப அதிகம். 1 கோடி ரூபாய் 1 ரூபாய் 2 இடத்துல நீங்க வச்சு பார்க்கும்போது அதோட ஃபேஸ் வேல்யூ அதிகம். நிச்சயமா அதை தான் சூஸ் பண்ணுவாங்க. ஆனா சில பார்ட்டிசிபென்ட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, 1 ரூபாயே நான் சூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்காங்க. இந்த கேள்வி உங்க மேத்தமேட்டிக்கல் நாலேஜோ இல்ல ஒரு இன்டெலிஜென்ஸோ செக் பண்ற ஒரு கொஸ்டின் இல்ல. இது பவர் ஆஃப் காம்பவுண்டிங். அது உங்களால கால்குலேட் பண்ண முடியுமா, அனலைஸ் பண்ண முடியுமானாக்கா, நம்ம நார்மல் மைண்டால அதை அனலைஸே பண்ண முடியாது. இந்த 1 ரூபாய் அப்படியே ரெட்டிப்பு ஆகுது இல்லையா? நெக்ஸ்ட் 31 நாளைக்கு அந்த 1 ரூபாய் ரெட்டிப்பு ஆயிட்டே போகுதுனாக்கா 31வது நாள் உங்ககிட்ட 10 கோடிக்கு மேல இருக்குங்க. சோ 1 கோடியை சூஸ் பண்றவங்க அந்த இடத்துல 10 கோடி ரூபாயை விட்டுறாங்க. வாரன் பஃபெட் இருக்காரு. இந்த மனிதருக்கு பாத்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷனே தேவையில்லை. இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வந்துட்டாலே வாரன் பஃபெட் ஒரு மிகப்பெரிய இன்வெஸ்டர். அவரோட பர்சனல் சொத்து மதிப்பு இன்னைக்கு மட்டுமே 100 பில்லியன் கடந்துருச்சு. மார்ச் மாசம் 2021ல 100 பில்லியன் கடந்துருச்சு. அவர் எப்போ முதல் பில்லியனர் ஆனார் தெரியுமா? இப்ப நீங்க பார்க்கக்கூடிய ஜெஃப் பெசாஸா இருக்கலாம், மார்க் ஜுகர்பெர்கா இருக்கலாம், இவங்க எல்லாம் ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ்ல, ரொம்ப வயது குறைவான நேரத்திலேயே பில்லியனர் ஆயிட்டாங்க. ஆனா இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக பணக்காரரான வாரன் பஃபெட் அவரோட முதல் பில்லியனரை பாத்தீங்கன்னாக்கா 50வது பிறந்த நாளைக்கு அப்புறம் தான், 50 வயசுக்கு அப்புறம் தான் அவர் அந்த ஒரு முதல் பில்லியன்றதையே பார்த்தாரு. அதுக்கப்புறம் அந்த முதல் பில்லியன் இன்னைக்கு 90 வயசை கடந்துட்டாரு. அது 100 பில்லியன் வரைக்கும் போயிடுச்சு. அது $100 பில்லியன் US. ரொம்ப அபிரிவி டாப் 10 பணக்காரர்ல அவரும் ஒரு பெரிய ஒரு பணக்காரர். இன்னைக்கு அவரு எப்படி அவரால இவ்வளவு பெரிய ஒரு வெல்த் கிரியேஷனை சேர்க்க முடிஞ்சதுன்னாக்கா, பவர் ஆஃப் காம்பவுண்டிங். ஒரே ஒரு வித்தியாசம் தாங்க. உங்க வாழ்க்கைய உங்க வெல்த் கிரியேஷனை சுலபமாக்கணும், உங்க பினான்சியல் கோல்ஸ் அண்ட் ட்ரீம் நீங்க சுலபமாக்கணும்னாக்கா, அந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங் உங்க நண்பர் ஆக்கிட்டீங்கன்னாக்கா, எந்த ஒரு வெல்த் கிரியேஷனை நீங்க அடையணும்னு நினைச்சாலும் அதை நீங்க சுலபமா அடைஞ்சிடலாம். சோ ரூல் ஆஃப் 15ல பாத்தீங்கன்னாக்கா 15,000 15 வருஷம் 15% தொடர்ந்து ஒரு மாசமும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா 1 கோடி ரூபாய். அதே நீங்க கொஞ்சம் பேஷண்டோட லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்,
இப்படி பண்ணும்போது அந்த 15,000 30 வருஷத்துக்கு 15% நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 10 கோடி ரூபாய். இன்னைக்கு இந்தியாவுல எத்தனை பேருக்கு வந்து பினான்சியல் அசெட் மட்டுமே 10 கோடி ரூபாய் இருக்குது? ஹார்ட்லி ஒரே 1% பேர் கூட 10 கோடி ரூபாய் பினான்சியல் அசெட் வச்சுட்டு இருக்கவங்க கிடையாது. ஆனா அதை அடைவதற்கான வழி, சுலபமான வழி 15,000 30 வருடங்கள். என்ன ஒரு பெரிய ப்ராப்ளம் தெரியுமா? அந்த மணி நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம், அந்த மணியும் 15% க்ரோ ஆகும். நம்ம அது என்ன பண்ணுவோம்னாக்கா, அந்த growth வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு growth, இந்த ஸ்னோபால் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. ஒரு சின்ன ஒரு பந்தை நீங்க அந்த ஒரு பனி கட்டி மலையில உருட்டி விடும்போது அது கீழே வரும்போது ஒரு பெரிய ஒரு ஸ்னோபால் ஆயிடும். அது என்ன பண்ணிடுவோம், அந்த பிளக்கை நம்ம பாதியிலேயே புடுங்கிடுவோம். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை அந்த அளவுக்கு வளர விடாம ஒரு 5 வருஷம் இல்ல 7 வருஷத்துலயே நம்ம அந்த காசெல்லாம் எடுத்துருவோம். அந்த ஒரு பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கை நம்ம மிஸ் பண்ணிடுறோம். டோன்ட் டூ தட். இந்த செல்வந்தர் ஆகணும்னாக்கா அந்த ஒரு பேஷன்ஸ், பவர் ஆஃப் காம்பவுண்டிங் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு. அது இந்த ஒரு ரூல் ஆஃப் 15 அந்த ரூல் ஆஃப் 30 நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னாக்கா நிச்சயமா நீங்களும் ரொம்ப சிம்பிளா, கன்வீனியன்ட்டா, சுலபமா ஒரு கோடீஸ்வரர் ஆகலாம்.